ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தினம் ஒரு ஆன்மீக தகவலில் இன்றைய பதிவு, வைகுண்ட ஏகாதசி அன்று கோயிலுக்கு போக முடியவில்லையா? கவலையை விடுங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த சின்ன சின்ன 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா திருமாலின் பரிபூர்ணமான உங்கள் வீடு தேடி வரும். வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் உள்ள மகாவிஷ்ணுவின் சிலைக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம். அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். மேலும் அபிஷேகம் செய்பவர்கள் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கொண்டும் அபிஷேகம் செய்யலாம். இந்த அபிஷேகமானது தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும். இரண்டாவது செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பித்தல். வழிபாட்டு முறைகளில் எப்பவுமே வெற்றிலையும் பாக்கும் இடம்பெறும். அந்த வகையில் நாம் வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக என்று எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதத்தில் வைத்து வழிபடலாம். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை எடுத்து உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மூன்றாவது செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவின் முழு பரிபூர்ண அருளும் கிடைக்க மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபடுதல். வழிபாட்டிற்கு பின்னர் அந்த வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். நெய் கலந்த ரொட்டி மற்றும் வெல்லம் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இது உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். நான்காவது செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி வழிபாடு மற்றும் நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி அன்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை சுற்றி வர வேண்டும். துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்து வழிபட்டால் வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் மிகவும் சிறப்பானது. இதனால் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். ஐந்தாவது செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுதல். வைகுண்ட ஏகாதசி அன்று மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். இது உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும், மன அமைதியையும் தரும். வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலின் பரிபூர்ணமான அருள் பெற உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைக்க இந்த 5 செயல்களையும் மனமுருகி செயல்பட்டால் போதும். இதுபோல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். திருமால் அருளை பெறுவதற்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பதிவு இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.